நடிகர் சங்கத்துக்கு தலைவரானார். சிங்கப்பூர்ல ஷோ நடத்திட்டு அந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்காம ஏமாத்துறாரு. நாங்கள் எல்லா விஷயத்த சொல்லியாச்சு. வந்து அவனை தருவியா தரமாட்டான்னு கேட்டார். அவன் ஏதோ நத்திங் டூயிங் தாட் போட்டு ஏதோ பேசினான். நம்மளுக்கு சும்மாவே வந்து இங்கிலீஷில் பேசினாவே கோவம் வந்துடும். தமிழ் பேசிட்டே இருக்கிறேன் வேறு பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படி சட்டையோட பிடிச்சி தூக்கி செவுத்துல தூக்கி நிறுத்தினார் அவனை. அப்படியே சார் அவ்வளோ வீலுகள் கத்துறான். மிஸ்டர் விஜயகாந்த் சுற்றிலும் கேமரா இருக்குது. அப்புறம் அப்போவே சிசிடிவி கேமரா இருந்தது சிங்கப்பூரில். சிங்கப்பூருக்கு போலீஸ் பார்த்தா என்ன நடக்கும் தெரியும். ஏன்டா திருநனுக்கே சிசிடிவி கேமரா போலீஸ்னா திருநனை கண்டுபிடிச்சவனுக்கு எவ்வளோடா இருக்கும். நிறைய தரமாட்டேன் சொல்ல தரேன். போய் தானே சொன்னேன், போய் தானே திருநி ஆமா திருநன் இத்தனையும் சொன்னதுக்கப்புறம் கேள்வி விட்டார். அவன் உட்காந்து எல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணி எழுதி வாங்கிட்டு வந்து அவன் 2 மாதம் டேட் போட்டு செக் வாங்கி கொண்டு வந்து அதை எழுத்து சங்கத்தில் கொண்டாந்து சேர்த்து அந்த கடனை அடைத்தவர். பதவிகளுக்கு வந்தோம், நாங்கள் எல்லாம் போனோம், எல்லா ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்க, டான்ஸ் ஆடினாங்க, பர்ஃபார்ம் பண்ணாங்க, எல்லாரும் வந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்க, கலெக்ஷன் ஆச்சு, காசு வந்துருச்சு. அது இல்லை, அந்த வேலையை அவர் செய்யலைன்னு அந்த காசு வந்திருக்காது.